மனக்கட்டுப்பாடு, தகுதி மற்றும் இரகசிய குறியீடுகளின் அவசியத்தை விளக்கிய அகத்தியர், 5வது பாடலில் இந்த ஞானத்தை பெறுவதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய உடலின் தூய்மை மற்றும் நிலையைப் பற்றி பேசுகிறார். பாடல் 5 உடலின் தன்மையும் ஞானத்தின் அடித்தளமும். பாடல்: சொல்ல வேண்டாம் ஞானமதைச் சுருக்கமாய் சுத்தமுடன் பிராணனிலே துயின்றுகொள்ளு அல்லல்படும் உடல்தனிலே ஐந்தும்பாறு அடுக்கடுக்காய் நின்ற நிலை அறிந்து நில்லு நல்லவளே நாதவிந்து நிலையே கூடி நாபியிலே பிராணனை நீ நிறுத்திப்பார். வெல்ல வேண்டாம் வெளியுலகை வித்தை வேண்டாம் மேதினியில் சித்தனாவாய் விளங்குவாயே. விளக்கம்: இந்த பாடலில் அகத்தியர் ஒரு மிக முக்கியமான யோக நுட்பத்தை சொல்கிறார். ஒருவன் எப்படி சித்தராவது என்பதை படியில் விளக்கி கூறுகிறார். 1. பிராணனை நிறுத்துதல். நாபியிலே பிராணனை நீ நிறுத்திப்பார். இது மிக முக்கியமான யோக நிலை. நாபி தொப்புள் கொடி பகுதி என்பது பிராண ஆற்றல் உற்பத்தியாகும் மையம். அலைபாயும் சுவாசத்தை இந்த நாபி மையத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்கிறார். 2. உடலின் ஐந்தும்பாறு. உடல் தனிலே ஐந்தும்பாறு. இது உடலில் உள்ள பஞ்சபூதங்களை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் குறிக்கிறது. உடல் இந்த 5 பூதங்களால் ஆனது என்பதை உணர்ந்து அவற்றின் சமநிலையை பேலன்ஸ் பேண வேண்டும். 3. வெளி ஆசைகளை துரத்தல். வெல்ல வேண்டாம் வெளியுலகை வித்தை வேண்டாம். இந்த உலகை வெல்ல வேண்டும் என்ற ஆசையோ மந்திர தந்திர வித்தைகளை கற்க வேண்டும் என்ற ஆர்வமோ தேவையில்லை. நீங்கள் உங்களை, உங்கள் மனதை மற்றும் பிராணனை வென்றால் போதுமானது. அதுவே உங்களை சித்தராக்கும். 4. நாத விந்து. நாதம், ஒளி, ஆன்மீக அதிர்வு மற்றும் விந்து, ஆற்றல், உயிர்ச்சத்து ஆகியவற்றின் சேர்க்கையே உயிர். இந்த நிலையை உணர்ந்து நிலைபெறுவதே உண்மையான ஞானம். மெய்ப்பொருள், உள் அர்த்தம். நாபி தியானம். நாம் உண்ணும் உணவு எப்படி உடலுக்கு ஆற்றலை தருகிறதோ அதுபோலவே பிராணாயாமத்தின் மூலம் சுவாசத்தை நாபி வரை செலுத்தும் போது அது உடலின் குண்டலினி ஆற்றலை தூண்டி அக அனுபவங்களை தரும். வெளிப்புற வித்தைகள், மாயாஜாலங்கள் அல்லது புற உலக சாதனைகளை தேடிச் செல்பவர்கள் சித்தர்கள் அல்ல. அகத்தில் நடக்கும் மாற்றமே ஒருவனை சித்தனாக மாற்றும். மேதினியில் சித்தனாவாய். அதாவது நீங்கள் உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு உலகப் பற்றுகளை நீக்கி ஒரு சித்தரைப் போல வாழலாம் என்கிறார். பாடம்: அகத்தியர் மிக தெளிவாக வரையறுக்கிறார். ஞானம் என்பது தேடிச் செல்வதல்ல, அது உங்கள் சுவாசத்தின் வழியாக உங்கள் நாபியில் நிலை பெறுவது. வெளியுலக ஆடம்பரங்களை விட அகத்தில் நிகழும் இந்த ஆற்றல் மாற்றமே ஒருவனை மேதையாக்கும்.